வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மதுரையில் திமுக பொதுக்குழு கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். என்ன விவரம் சொல்லுங்க. திமுகவினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டம் கடந்த ஆண்டு நடைபெற வேண்டியிருந்தது. ஆனால் புயல், மழை, வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அந்த கூட்டம் நடத்தப்படாமல் இருந்தது. இந்த சூழலில் அந்த கூட்டம் இந்த ஆண்டு தற்பொழுது வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதுவும் இந்த முறை மதுரையில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் எனவும், ஜூன் மாதத்துடைய முதல் வாரத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஜூன் 1ஆம் தேதி இந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கூடிய சூழலில் ஜூன் 3ஆம் தேதி திமுகவின் தலைவராக நீண்ட காலம் பொறுப்பு வகித்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள். அதுக்கு முன்பாகவே இந்த கூட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அரசியல் ரீதியாகவும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய கால சூழலில் வரக்கூடிய பொதுக்குழு கூட்டம் என்பதனால தேர்தல் குறித்தான அதிக கவனங்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லப்படும் எனவும், அதே நேரத்தில் திமுக கூட்டணியை வலுப்பெறும் வகையிலும் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் தேர்தலில் அதிக தொகுதிகளை வெற்றி பெறுவது குறித்தான இலக்கு நிர்ணயிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனவும், அதுக்கான அறிவுரைகள் வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த முறை திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய சூழலில் அதற்கு ஏற்றவாறான கொள்கை மற்றும் அதுக்கு ஏற்றவாறான யுக்திகள், அரசியல் ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்க இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.